காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலூர் குப்பம் பகுதியில் பாஷ்யம் கட்டுமான நிறுவனம் கட்டிக் கொடுத்த வீடுகள் தொட்டாலே உதிரும் அளவுக்கு மோசமாக தரமற்று இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி வாங்கிய வீட்டில் நிம்மதியாக கூட வாழ முடியாத அளவுக்கு சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்து கொட்டுவது வாடிக்கையாகி சொந்த வீடு வாங்கும் கனவை சிதைத்து போட்டிருக்கும் நிலையில் சரி செய்து தருவதாக சொல்லி பாஷ்யம் நிறுவனம் காலம் தாழ்த்தி ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டும் எழுந்துள்ளது. கடன் வாங்கிய வீட்டில் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாமல் தினமும் யமன் போல துன்பம் துரத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லும் அளவுக்கு பாஷ்யம் நிறுவனத்தின் கட்டுமான லட்சணம் இருக்கிறது. ஆனால் பாஷ்யன்ற நேம் கேள்விப்பட்டு தான் வந்தோம். பட் அதுக்கான குவாலிட்டி இங்கே இல்லை. சின்ன சின்ன மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வருது. சுவர் எல்லாமே லீக் ஆகுது. சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லாமல் சின்ன சின்ன ஆணி அடித்தா கூட கழண்டிட்டு ஊந்துருது. கையை தொட்டாலே சிமெண்ட் எல்லாமே தானா உதிருது சார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியில் லீ சேலஞ்ச் என்ற பெயரில் பாஷ்யம் நிறுவனத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. சுமார் 32 வீடுகளை கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 2020ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆசையாக சொந்த வீட்டை வாங்கி குடியேறியவர்களுக்கு முதல் நாளில் இருந்தே அதிர்ச்சிதான் காத்திருந்தது. குடியேறிய சில நாட்களிலேயே ஆங்காங்கே சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து கீழே விழ தொடங்கி இருக்கிறது. பிரபலமான கட்டுமான நிறுவனம் என்ற நம்பிக்கையில் பாஷ்யமை நம்பி வீடு வாங்கியவர்கள் தற்போது வேதனையில் உழலும் நிலை ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 32 வீடு இருக்கு. எல்லா வீட்லயுமே சிமிலரா இருக்க பிரச்சனை. பாத்ரூமோடைய வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராப்பரா இல்லை. வால் சீவேஜ் இருக்கு. போய் செவுத்த தொட்டாலே மண்ணு கொட்ட ஆரம்பிச்சிருது. தானாவே செவுறு கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துட்டே இருக்கு. தண்ணி ஊறி அவுட்ரு வாலும் சேம் கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த சிமெண்ட் வச்சு தான் பூசியிருக்காங்களா இல்லை வெறும் மண்ணை வச்சு பூசியிருக்காங்களா எங்களுக்கு தெரியல. கையில் தொட்டாலே உதிரும் அளவுக்கு மோசமான தரத்தில் இவ்வளவு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி பாஷ்யம் நிறுவனம் விற்பனை செய்திருக்கிறது. மழைக்காலங்களில் அடுக்குமாடி குடியிருப்பின் எந்த பக்கம் திரும்பினாலும் சுவர்களில் தண்ணீர் லீக் ஆகி சொட்டு நீர் பாசனம் போல வடிந்து கொண்டே இருக்கும் என கை குழந்தையுடன் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசி கூறுவது அதிர்ச்சியை கிளப்புகிறது. 19 lakhs கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம். வாங்கினதுக்கப்புறம் 22ல் வந்துட்டு சீலிங்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு தூங்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்தா தண்ணி வரும். நம்ம பெட்ஷீட் ஃபுல்லாக நனைஞ்சிரும். அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப சஃபர் பண்ணோம். அந்த டைம்லலாம் நாங்கள் நிறைய மெயில்ஸ் கொடுத்தோம். பட் அவங்க வந்துட்டு எங்களுக்கு மெயில்ஸ்க்கு ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்கள் வீடு வாங்கினோம். வாங்கி ரொம்ப மன உளைச்சல் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டோம். அதை பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். தூங்க முடியாது. மன நிம்மதியே இல்லை இந்த வீடை வாங்கிட்டு எங்களுக்கு. குடியிருப்பு தான் இப்படி மோசமான லட்சணத்தில் இருக்கிறது என்றால் மழைக்காலம் வந்துவிட்டால் குடியிருப்பை சுற்றிய இடங்கள் கூட குளம் போல மாறிவிடுமா? அடுக்குமாடி குடியிருப்பை கட்டத் தெரிந்த பாஷ்யம் நிறுவனத்திற்கு மழைநீர் வடிய முறையான வசதி கூட ஏற்படுத்த தெரியாமல் போனது குடியிருப்பு வாசிகளை தான் தவிக்க விட்டிருக்கிறது. ஆனா இங்க வரும்போது 5 years தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. பில்டிங்கை பார்த்தா சுத்தமாக 5 years ஆன மாதிரி தெரில. ஒரு 10-15 வருஷம் ஆன பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்குது. வண்டி எடுக்கும்போது தெரியாமல் ஒன் டைம் பில்லரில் லைட்டாக இது பண்ணிட்டேன். பார்த்தா உடனே எல்லாம் கீழே விழுந்துச்சு. நம்ம தான் உடச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா எல்லா பில்லருமே அப்படிதான் இருக்கு. அந்த குவாலிட்டியில தான் இருக்கு. மழை வந்தா கடைக்கு போக முடியறது இல்லை. இந்த லீச் அலர்ட்ல ஒரு கடை ஒன்று இருக்கு. அதுவும் லீச் அலர்ட் தான் ரெண்டுக்கு விடுறாங்க. போயிட்டு அந்த கடைக்குள்ள போயிட்டு வெளியில வர முடியல. ஏன்னா அவ்வளவு தண்ணி நிக்குது கடைக்கு முன்னாடி. பல வீடுகளில் குழந்தைகள் முதியவர்கள் வசித்து வரும் நிலையில் துளி கூட பாதுகாப்பு இல்லை என கண்ணீர் வடிக்கின்றனர் குடியிருப்பு வாசிகள். திடீரென சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுவதை பார்த்து சொந்த வீட்டிலேயே உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருப்பதாக வேதனையை கொட்டினர். நடுத்தர குடும்ப பின்னணியில் வங்கியில் கடன் வாங்கி மாதம் இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கும் போதே கண் முன்னே வீடு அலங்கோலமாக மாறுவது அந்த குடியிருப்பு வாசிகளை கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இங்க வந்து சேஃப்டி இல்லை. குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியோட அங்கே இருக்கோம். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், எவ்வளோ நாள் ஒர்த்தாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் ஒரு சின்ன கனவோட எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பேங்க் லோன் எடுத்து தான் வாங்கியிருக்கோம். இது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. இதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தான் சரியாக இதை நான் பார்த்து கொடுங்க.
சிறிய சுத்தியலுக்கே உதிர்ந்து விழும் மோசமான தரத்தில் வீட்டை கட்டிய பாஷ்யம் நிறுவனத்திடம் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சரி செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி சமாளித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகளில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனமே பார்த்துக் கொள்ளும். 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டால் வீடு வாங்கியவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கையில் தரமற்ற வீட்டை கட்டி தலையில் கட்டிவிட்டு பாஷ்யம் நிறுவனம் ஏமாற்றி வருவது குடியிருப்பு வாசிகளை ஆத்திரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 5 வருஷத்துக்குள்ள அந்த பில்டிங் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பில்டர் தான் பொறுப்பு. ஒரு 5 வருஷம் கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓனர் தான் பொறுப்பு. இந்த கேஸே நிக்காது. இன்னும் சில பில்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு புவரா லோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே ஆளுகளை செட் பண்ணி பேங்க்ல 90% லோனை வாங்கி பேங்கை ஏமாத்திடுறாங்க. அது ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்கு வந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப மக்கள் வாங்கி லோ பிரைஸ்ல திரும்ப ஏமாந்து போயிடறாங்க. பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் மாதா மாதம் பாஷ்யம் நிறுவனம் அந்த குடியிருப்பு வாசிகளிடம் இருந்து குறிப்பிட்ட தொகையை வசூலித்து வருகிறது என்ற நிலையில் அப்படி வாங்கும் பணத்திற்கு கூட பராமரிப்பு இல்லாமல் பல்ல இழிக்கும் நிலைமைதான் இருக்கிறது. சிமெண்ட் பூச்சி விழுகிறது, தண்ணீர் லீக் ஆகிறது என புகார் கொடுத்தாலும் முழுமையாக முறையாக சரி செய்து கொடுக்க துளிகூட மனமில்லாத பாஷ்யம் நிறுவனம் கடமைக்கென சரி செய்து கொடுத்து சப்பை கட்டு கட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம் வாங்குறாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஏன் வாங்குறாங்கன்னே தெரியல. அவங்க சும்மா பேருக்குன்னு வாங்கிட்டு பார்த்தோம்னா அவ்வளோல எதுவுமே நடக்காது. மெயின்டெனன்ஸ்னு பேர்ல அப்படியே லைட்டா தொடக்கி பெருக்கி கிளீன் பண்ணிட்டு அப்படிதான் போயிடுறாங்களே. இப்போ வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா பாஷ்யம்னு அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான் பாஷ்யம்னு அவங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் போய் பிரச்சனை என்னன்னு சொன்னோம்னா அது வரோம், நாங்க இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு தான் போவாங்களோ ஒழிய அந்த ஆக்ஷனை அந்த டைம்ல ஸ்பாட்லயே முடிக்க மாட்டாங்க. அப்படி முடிச்சா கூட அது அப்படியே ஏதோ டிங்கரிங் பண்ற மாதிரி தான். எப்படின்னா வெறும் பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதை அப்படியே திரும்பி பண்ணது அதே பிரச்சனை தான் திரும்பியில கடைசியா நிக்குமே. அதை போட்டது அது திரும்பி அப்படியே விழுந்துருது. ஒரு பக்கம் மழை வந்தால் சுவர் வழியாக தண்ணீர் லீக் ஆக, இன்னொரு பக்கம் மின்சார ஒயர்களும் அதன் வழியாகத்தான் வருகிறது. ஆகையால் மின்கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக அச்சம் தெரிவிக்கும் குடியிருப்பு வாசிகள் பெரிய நிறுவனம் என நம்பி வந்தால் இப்படித்தான் ஏமாற்றுவார்களா என ஆதங்கத்தை கொட்டினர். கோடி ரூபாய்க்கு விற்கப்படும் கட்டிடங்களை நல்ல தரத்தில் கட்டி கொடுத்துவிட்டு சில லட்சங்களுக்கு விற்கப்படும் வீட்டை மோசமான தரத்தில் கட்டி கொடுத்து நடுத்தர மக்களின் தலையில் பாஷ்யம் நிறுவனம் மிளகாய் அரைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வீடு ஒருத்தவங்க நம்பி வாங்குறாங்க, அவங்களுக்கு ஆன்சரபிள் இங்க யாருமே கிடையாது. இப்ப கூட நீங்க போய் பாஷ்யம் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா பேருக்குன்னு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஓகே நாங்க பண்ணிக்கிறோம், ஓகே நாங்க மேல இடத்துல சொல்றோம், ஓகே நாங்க வித்தின் ஒரு 1 வீக் நாங்க சால்வ் பண்றோம். இதுதான் அவங்களோட ரெகுலர் ஆன்சராகவே இருக்கும். பட் இதுக்கான சொல்யூஷன் அவங்க தரவே மாட்டாங்க. கொரோனா காலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் தரமில்லாத கட்டிடத்திற்கு எப்படி அனுமதி கிடைத்தது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பை நேரில் சென்று பார்வையிடாமலேயே அனுமதி கொடுக்கப்பட்டதா என்ற வினாவும் எழுந்திருக்கிறது. இல்லை என்றால் தரமற்ற கட்டிடத்தை கட்டி அதிகாரிகளை விலைக்கு வாங்கி அப்ரூவல் வாங்கி பாஷ்யம் நிறுவனம் விற்பனை செய்து விட்டதா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிவிட்டு மோசமான வீட்டை கொடுத்து வேடிக்கை பார்க்கும் பாஷ்யம் நிறுவனத்திற்கு இனிமேலாவது பாடம் புகட்ட வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதற்கிடையே தரமற்ற அடுக்குமாடி குடியிருப்பு குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியானதும் அவசரமாக பதறி அடித்துக் கொண்டு பாஷ்யம் நிறுவனத்தின் ஆட்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து சேர்ந்தனர். வந்ததும் வராததுமே செய்தியாளரிடம் வம்பிழுக்கும் தொனியில் பேசிய பாஷ்யம் நிறுவனத்தின் ஆட்கள் விரைவிலேயே கட்டுமான குறைபாடுகள் சரி செய்து தரப்படும் என உறுதியளித்துவிட்டு சென்றனர். டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் மண்டே டியூஸ்டேல வந்துரும். வந்தா நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். அகைன் என்ன சார் இது இப்ப உங்ககிட்ட அபார்ட்மெண்ட் வாங்கினதுல இருந்து முதல் நாள்ல இருந்து பில்டிங் டேமேஜ் வரைக்கும் மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க ரீசேல் பிளாட் வாங்கி ஒரு கஸ்டமர் எங்க கிட்ட ரேஸ் பண்ணிருக்கீங்க சார். அந்த ரீசேல் பிளாட் என்னவோ நாங்க மெயில் போட்டு கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். இஷ்யூ என்னவோ அட்ரஸ் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு கவர்ச்சியாக அடுக்கடுக்காக கட்டுமானம் கட்டுவதில் காட்டும் ஆர்வத்தை தரமாக கட்டுவதிலும் காட்டினால் பாஷ்யம் நிறுவனத்தின் பாதி பெருமையாவது மிஞ்சி எஞ்சி இருக்கும் என்பதே எல்லோருடைய கருத்தும்.